வந்து சம்பளம் உங்களோட அதிகமா இருக்கலாம். நம்ம வந்து நாட்டிக்கல்ல என்ன படிக்கிறோமோ, நிறைய இன்ஜினியரிங்ல என்ன படிக்கிறோமோ வச்சுட்டு கூட ஆடட் கோர்சஸ் கொடுத்து நம்ம அந்த அந்த இண்டஸ்ட்ரியல் கொஸ்டின் ப்ளஸ் அப்படியே ஒரு இடத்துல நிப்பாட்டக்கூடிய ஒரு திறன் வாய்ந்த ஒரு கப்பல். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ஆஃப் இன்ஜினியரிங் ஆக்டிவிட்டிஸ். மெரின் ஃபிஷிங், இன்னைக்கு மெரின் ஃபிஷிங் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டீங்கன்னா இட் இஸ் வெரி லோ. அவங்களுக்கு எந்த ட்ரைனிங்கே கிடையாது. இதே மாதிரி இருக்க போகிறது ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ கழிச்சு தேவிக்கு ஃப்ளோரிஷிங், தேவிக்கு ஏன் பெட்டர் தான் இருக்கும். அவங்களுக்கு வந்து சம்பளம் உங்களோட அதிகமா இருக்கலாம். அந்த நேரத்தில் மெரின் ஃபிஷிங் இண்டஸ்ட்ரியில் நமக்கு ஆர்டர் தேவைப்படுதுன்னா நீங்க அப்படி ஈஸியாக மாறிடலாம். ஃபிஷிங் மட்டும் தானே, மற்ற எல்லாமே வந்து காமன் தான். நேவிகேஷனாக இருக்கட்டும், வெசல் ஹேண்ட்லிங்காக இருக்கட்டும், சேஃப்டியாக இருக்கட்டும், செக்யூரிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா மெர்ச்சன்ட்ஸுக்கும் ஃபிஷிங்ஸுக்கும் சேமாக தான் இருக்கு. ஸோ உங்களோட பொட்டன்ஷியல் வந்து இன்னைக்கு ரொம்ப கீழ் மட்டத்தில் இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரியில வந்து நாளைக்கு 5 வருஷத்துல ஒரு பெரிய விழிப்புணர்ச்சி வந்து மாற்றம் வந்துட்டுனா யூ ஆர் த ஒன். ஓகே, ஸோ திஸ் இஸ் another opportunity. மெரிட்டல் டூரிசம் இந்தியா வந்து புதுசு கேரியர்ஸ் வர ஆரம்பிச்சு அதை வந்து பெரிய லெவலில் கொண்டு போகணுங்கிற ஒரு ஐடியா இருக்கு. ஓகே, மெரிட்டல் டூரிசம், க்ரூஸ் வெசல்ஸ், அப்புறம் வந்து ப்ரெஷர் யார்ட்ஸ் இதே மாதிரிலாம். ஸோ அந்த இதில் வந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. மெரிடைம் ஸ்போர்ட்ஸ் இது வரைக்கும் நீங்கள் கேள்வி கொடுக்க மாட்டீங்க. மெரிடைம் ஸ்போர்ட்ஸ்லாம் பார்த்துருக்கீங்களா? பாய்மார் படகு போட்டி வைப்பாங்க, இந்த சர்ஃபிங் ஆக்டிவிட்டிஸ் மனப்பாடு வந்து ரொம்ப நேச்சுரலி பெரிய வாய்ப்பு உள்ள ஒரு பகுதி மெரிடைம் ஸ்போர்ட்ஸ். இது எல்லாமே வந்து கவர்மெண்டோட பிளான்ல இருக்குது. ஸோ ஒரு 10 வருஷம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா வி நீட் மோர் பீப்புள். அப்படின்னாச்சுன்னா யாருமே வந்து ஸ்கூல்ல காலேஜ்ல எடுக்க போறது இல்லை. ஏற்கனவே இண்டஸ்ட்ரி யார் இருக்காங்களோ அவங்கள எடுக்கணும். ரெனியூவபிள் எனர்ஜி இப்போ சொல்றாங்கல்ல, நான் வந்து உலகம் வெப்பமயமாகுது அப்படின்னு. அதுக்கு வந்து அது மாற்றா என்ன ஒரு பெரிய சக்தி அப்படின்னாச்சுன்னா கடல்ல இருந்து நிறைய வேவ் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, டைட் எனர்ஜி. ஓகே, இந்த விண்ட் மில்ல வந்து கடல்ல வச்சிருக்காங்க. ஸோ இதே மாதிரி வந்து ஒரு ரெனியூவல் எனர்ஜி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா கூட எனக்கு லாட் ஆஃப் ப்ராஜெக்ட், நிறைய ப்ராஜெக்ட் வந்து தேவை இருக்குது. அதுக்குண்டான சப்போர்ட் ஆக்டிவிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கப்பலோ ஒரு பெரிய வகையான ஒரு போட்டோ தான் பண்ண முடியும். ஸோ கியூரிட்டி பாடம் ப்ளூ எக்கனாமி, கடல் மூலமா நமக்கு வளத்தை பயன்படுத்தி நம்மளோட நாட்டோட பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு பெரிய முயற்சி உலக ரீதியாக நடந்துட்டு இருக்குது. இந்தியா இஸ் ஆல்சோ ஒரு பார்ட் ஆஃப் இட். இந்தியாவிலும் பெரிய லெவலில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ யூ ஆர் கோயிங் டு பி பார்ட் ஆஃப் இட். ரிசர்ச் ஃபார் அன்எக்ஸ்ப்ளோர்ட் ஏரியா, நீங்க பாத்தீங்கன்னா ரிசர்ச் இனி வந்து ஒரு ரிசர்ச் ஆக்டிவிட்டி, மெடிக்கல் ரிசர்ச்சே கடல்ல நடந்துருக்கு. கேன்சருக்கு வந்து மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. நான் கூட வேலை பார்த்துருக்கேன் ஒரு வருஷம் ரிசர்ச் வச்சு அண்டார்டிகா வரைக்கும் போயிட்டோம். அங்க வந்து கடல் மட்டத்துல 2000 அடி ஆழம், அந்தந்த ஏரியாலாம் சாம்பிள் எடுத்து என்னென்ன உயிரிகள்லாம் இருக்குன்னு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, ஸோ அதனால ரிசர்ச் ஆக்டிவிட்டிஸ் வந்து ரொம்ப இருக்கும். அங்க எல்லாமே நீங்க பண்ண போறது யுவர் வேண்டிய பாடம். ஆபரேஷன் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்று. நியூ டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட், எந்த ஒரு டெக்னாலஜி டெவலப்மெண்ட் வந்தாலும் தட் வில் கம் டு தி மெரிடைம் இண்டஸ்ட்ரி. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கட்டும், இல்ல டேட்டா சயின்ஸ் இருக்கட்டும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கட்டும். ஓகே, அதுவும் பிளாக் செயின் டெக்னாலஜி ரிலேட்டடா எந்தெந்த புது டெக்னாலஜி, பொல்யூஷன் ப்ரிவென்ஷன் நீங்க பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா வெப்பமயமாதல் குறைக்கணும் அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய மாற்ற ரூல்ஸ் ரெகுலேஷன் கொண்டு வராங்க. எல்லாமே வந்து மெரிடைம் இண்டஸ்ட்ரி தான் முதல் அப்படி மெரிடைம் இண்டஸ்ட்ரி வந்தது அப்படின்னாச்சுன்னா there will be lot of changes. அப்படி சேஞ்சஸ் ஆகும்போது வந்து வேலை வாய்ப்பு வந்து வேற விதமா அதிகரிக்கும். ஓகே, ஸோ அந்த ஒரு பொட்டன்ஷியல் வந்து மெரினர்ஸ்க்கு இருக்கும்போது யூ கேன் ஷிஃப்ட். ஓகே, ஸோ எனக்கு ஒரு போட்டோ இருக்குது. யூ கேன் see it மெரிடைம் டிராஃபிக் அப்படிங்கிற வெப்சைட்ல வந்து உலகம் முழுசும் கப்பல்கள் எத்தனை இருக்குது, எங்கெங்க போயிட்டு இருக்காங்க, எப்படி இருக்குது அப்படின்னு அதுக்கு நேரடியாக பார்த்துக்கலாம். பவர் பாயிண்ட் இருந்தா நானே காமிச்சிருக்கேன். நம்ம வந்து ஒரு வெசல் போயிட்டு நமக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி கிடையாது. அந்த வெசல் எங்க இருக்குது, எவ்வளவு காலத்துல போயிட்டு இருக்குது, எங்க போகுது அப்படிங்கிற முழு டீட்டெயிலா நம்ம இங்க இருந்து செக் பண்ணிக்கலாம். டெக்னாலஜி டெவலப்மெண்ட். ஓகே, ஸோ அதனால நம்ம கப்பல்ல வேலை பார்க்குறோம், நம்ம வந்து ஃபேமிலியை விட்டுட்டு போயிருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்கிறது. சிச்சுவேஷன்ல உங்களுக்கு வந்து எப்படி நியூஸ் கிடைக்கும் அதே மாதிரி ப்ராட்பேண்ட் சர்வீஸ் எல்லாமே கப்பல்ல இருக்கு. ஓகே, ஸோ அதனால வந்து பிசிக்கலி, அதாவது நம்ம வந்து நம்ம தனிப்பட்ட முறையில நம்ம தனிமையில இருந்தாலும் மற்ற உலக நாடோ இல்லைன்னா நம்ம ஃபேமிலியோட வந்து நம்ம வந்து ஒரு தொடர்புல தான் இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் ஒரு மெரிடைம் இண்டஸ்ட்ரி வந்து ஒரு குறிப்பான இன்ட்ரோடக்ஷன். இப்போ அடுத்தது வந்து இந்தியன் மெரிடைம் யூனிவர்சிட்டி. ஓகே, அதனோட பங்கு என்ன இந்த மெரிடைம் யூனிவர்சிட்டி? இந்தியாவில் இருக்கிற ஒரே யூனிவர்சிட்டி, சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி வந்து இந்தியன் மெரிடைம் யூனிவர்சிட்டி. பிரைவேட் யூனிவர்சிட்டி ஒன்று இருக்குது, அமெட் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. அமெட் யூனிவர்சிட்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த பிரைவேட் யூனிவர்சிட்டி அவங்களுக்கு வந்து மெரிடைம் கோர்சஸ் வச்சிருக்காங்க. அது போக மற்ற இன்ஜினியரிங் கோர்ஸ் வச்சிருக்காங்க, நான் மெரின் கோர்சஸ் வச்சிருக்காங்க. ஸோ அதனால வந்து அவங்களோட மெரிடைம் பங்களிப்பு வந்து கொஞ்சம் குறைதான். ஓகே, நீங்க வந்து எங்களோட இந்தியன் மெரிடைம் யூனிவர்சிட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா பல கோர்சஸ் இருக்குது, எல்லாமே மெரிடைம் ரிலேட்டடா.
சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து அட்வைசரி பாடி ஒரு அகாடமிக் அப்படின்னாலே இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி தான் வந்து கேட்பாங்க. அதே மாதிரி இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டியோட ஆஃபீஷியல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்டோட அட்டாச் பண்ணி வச்சிருப்பாங்க. பிகாஸ் கவர்மெண்டோட ஒரு ஸ்கீம் வருது, ஒரு பெரிய ப்ரொமோஷன் இருக்குது, ஒரு அப்டேட்டிவோட வந்து கொண்டு போகணும் அப்படின்னாச்சுன்னா முதல்ல அவங்க வந்து இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி தான் வருவாங்க. செட்டப் I'm also part of it. அது வந்து ஒரு செல் for training capacity building ல தான் நான் இன்சார்ஜா இருக்கேன் சென்ட்ரல் கவர்மெண்ட் on behalf of Indian Maritime University. Okay, so எங்களோட பங்களிப்பு for the government அதே நேரம் to reach to the last state of the thing. கடைசி வரைக்கும் கடைமட்டத்தில் உள்ள இந்திய குடிமகன் வரைக்கும் கொண்டு போகணும் அப்படிங்கிறது எங்களோட ஆப்ஜெக்ட். எங்களோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து சென்னையில இருக்குது. சென்னையில ஹெட் குவார்டர்ஸ்ல வந்து கண்ட்ரோல் ஆஃப் எக்கனாமில வந்து நேரடியாக சொன்னது தூத்துக்குடி, கன்னியாகுமரி